ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் பேலன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிங் கோலி இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய கொஷின்ஸ் எனக்கு டிஎம்ஆகவே வந்துட்டு இருந்தது. ப்ரோ, வேர்ல்டு கப் அப்படின்னாலே கிங் கோலி மாஸ் காட்டுவார் ப்ரோ. அதுவும் எஸ்பெஷலி பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக அப்படின்னா கிங் கோலி எங்கிருந்தால் அடிப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ்பெஷலி விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இந்த 2 மேட்ச் ஒரு நிறைய விஷயங்களை மாற்றிருச்சு. ஏன்னா வேர்ல்டு கப் அப்படின்னா விராட் கோலி சிங்கிள் டிஜிட்டாக அவுட் ஆனதே கிடையாது. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரே வேர்ல்டு கப்பில் கன்சிக்யூட்டிவாக 2 தடவை விராட் கோலி சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்லேயே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா விராட் கோலி என்னப்பா ஃபார்ம் அவுட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் இன்னொரு சிலர் இப்போ ட்ரோல்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரோல்ஸ் விராட் கோலிக்கு மட்டும் இல்லை, சூரியகுமார் யாதவுக்கும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளுடைய டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 2 டஃப் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க தான் இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு டஃப் ஆப்பனன்ட்ஸாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அயர்லாந்து அண்ட் பாகிஸ்தான் தான் இருந்தாங்க. அந்த 2 டீமுக்கு எகெயின்ஸ்டாக மேட்ச் முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவங்க விளாட போகிறது USA, கனடா. இதுக்கு எகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறதுல மாட்டிருச்சுன்னா விராட் கோலி அதுக்கப்புறம் ஸ்கை இவங்களாம் சேர்ந்து அது ரெடியாக ஆடி அந்த இடத்துல செஞ்சுரியெல்லாம் போட்டு T20 வேர்ல்டு கப்பில் லீடிங் ரன் கெட்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடுவாங்க. பட் ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு மெயின் மேட்ச் அப்படிங்கிறதுல அவங்க அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ட்ரோல்ஸுக்கும் அந்த இடத்துல வெயிட்டிங் இருக்குது. அதனால் இப்போ என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, அவர் 2 செஞ்சுரி எகெயின்ஸ்டாக 2 டீமுக்கு போட்டாலுமே நான் அவருடைய பர்சனல் ஃபார்ம் அப்படிங்கிறத நாக் அவுட் கேம்ஸில் தான் பார்க்க போகிறேன். நாக் அவுட்ஸ் அப்படின்னா தான் கண்டிப்பாக விராட் கோலியோட பெஸ்ட் அப்படிங்கிறது வெளியே வரும். பெஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கும்போது தி பெஸ்ட் அப்படிங்கிறத விராட் கோலி எப்போவுமே நாக் கேம்ஸில் கொடுத்துருக்கிறாரு. சூப்பர் 8ல் கண்டிப்பாக கிங் கோலி ஒரு வேறு லெவலில் கம்பேக் கொடுக்கறது ஹெவியான வாய்ப்பு இருக்குது. தலைவனோட அந்த ஒரு செஞ்சுரி அப்படிங்கிறத கூட நாக் அவுட்ஸில் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் வில் ஜாக்ஸோட த ரிடம்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டோட ஃபயரி பேசர்ஸ் எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணி இப்போ ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ப்ராக்டிஸ் செஷனில் களமிறங்கியிருக்காரு. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் ஒரு மிகப்பெரிய ப்ரைமில் இருந்துட்டு தான் இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே அவர் வந்தார். இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சிருப்பார். பட் இந்த இடத்துல ஒரு ட்ரிக்கி கண்டிஷன்ஸில் தான் இந்த T20 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. அதனால் பெருசாக பேட்ஸ்மேன்ஸ்க்கு சாதகமே இல்லை. இங்கிலாண்டும் இப்போ அடுத்து வர 2 மேட்சஸையும் பிக் மார்ஜினில் வின் பண்ணுங்கிறதுக்காக இப்போ அவங்க எய்மில் இருக்கிறாங்க. அதில் வில் ஜாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குரூஷியல். பேசர்ஸுக்கு தான் வேறு லெவலில் இங்கே விக்கெட் விழுகுது. அதனால் அவங்க சைடில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட், கிறிஸ் ஜார்டன் இவங்க எல்லாத்தையுமே லைனாக வில் ஜாக்ஸ் ஃபேஸ் பண்ணி அஸ்தி இருக்கிறாரு. எஸ்பெஷலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் ஒரு பிரைமரி ஃபேஸர் அவங்க டீமுக்கு. அதுலேயும் மார்க்வுட்டு அதே நேரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைன் லென்த் ப்ளஸ் நச்சுன்னு ஃபயர் பவராக பேசியும் போடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. இவங்க 3 பேர்த்தையும் ஃபேஸ் பண்ணி இவங்க சைடில் ரன் அடித்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம போய் பெர்ஃபார்ம் பண்ணால் ஈஸியாக நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எய்மாக இருக்குது. என்னுடைய ஒப்பீனியனும் கண்டிப்பாக வில் ஜாக்ஸோட ஒரு மிகப்பெரிய ஷோ இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். அடுத்தது நம்மளுடைய RCBயோட ஸ்ட்ராட்டஜி என்னவா ப்ரோ இருக்கணும் IPL 2025 அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. IPL 2025 பொறுத்த வரைக்கும் கோர் டீமை உருவாக்கணும் ப்ரோ. எனக்கு பார்த்தீங்கன்னா டீம் அப்படிங்கிறது என்ன தான் இந்த ஒரு IPL 2024 அவங்க நல்லா தொடர்ந்து மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி நீட்டாக வந்தாலும் கரெக்டாக இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படிங்கும்போது சொதப்பிட்டாங்க. கோர் டீமை செட் பண்ணணும். நமக்கு பெருசாக மிடில் ஆர்டரில் ஒரு சாலிடான ஆட்டம் ஆடுறதுக்கான ஆள் இல்லை மாதிரி தான் வீக்னஸ் இருந்தது. அது அப்பப்போ டாப் ஆர்டரில் வில் ஜாக்ஸ்லாம் நல்ல செஞ்சுரிலாம் போட்டு விராட் கோலி கன்சிஸ்டண்ட்டாக ஆஃபும் இருந்து அடித்து கொடுத்து அதை பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் மெயினாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது நம்மளோட மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங்காக அமைக்கணும். கிளென் மேக்ஸ்வெல் அந்த ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அவரை கண்டிப்பாக உள்ளதாக வச்சுருக்க போகிறாங்க. அவரை ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாவது ப்ரொமோட் பண்ணி அந்த ஒரு கோரை ரெடி பண்ணணும். RCB இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக IPL 2025 அவங்களுடைய டீம் ஒரு நல்ல ஒரு கோர் டீமை உருவாகும். அந்த ஒரு கோர் டீமை வச்சு நம்ம மறுபடியும் உள்ள சண்டை செய்யலாம். இந்த ஒரு IPL 2025 கண்டிப்பாக RCBயோட கோர் டீம் ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவரை பேக் பண்ணி கேப்டன்சி அவருக்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் IPL 2025 பாதியில் இருந்து கேப்டன்சிக்கு ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி 2026 ஹேண்ட் ஓவர் கொடுக்குற மாதிரி விஷயத்தை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது RCBக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.